ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ரம்ஜானுக்கு துணி வாங்க கிளம்பிட்டோம். நானும் என் வீட்டுக்காரும் மத்தியானமே ரம்ஜானுக்கு துணி வாங்க கிளம்பியாச்சு. ஏன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால எங்களால் துணி வாங்க முடியல. சரி இன்றைக்காவது போய் துணி வாங்கிடணும், ஏன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குது ரம்ஜானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடைக்கு வந்துட்டோம். வந்தப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து சாரீஸில் இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஏன்னு தெரியல. ஆனால் எனக்கு சாரீஸ் கட்ட அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் வந்து என் வீட்டுக்காரர் வந்து சாரீ ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் சரி சாரீ வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அவர் என்னமோ சாரீ எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் ஒரு சுடிதார் எடுத்துக்கோ, உனக்கு எது விருப்பமோ அது போட்டுக்கோ, சாரியே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு சும்மா சாரீஸ்லாம் பார்த்தேன். எனக்கு என்னமோ எந்த சாரியுமே பிடிக்கலங்கிறத விட எனக்கு சூஸ் பண்ண தெரியல ஃபஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, நீ எல்லாம் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் வீட்டிலே அதுதான் சொல்லுவாங்க. ஏன்னு தெரில, எனக்கு அந்த சாரீஸ் அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அதனால் நான் அங்கேருந்து நவுந்து வந்துட்டேன். என் வீட்டுக்காரர் எனக்காக பார்த்துக்கிட்டு இருந்தார். நான் என்ன சாரீ வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரம்ஜானுக்கு காமிக்கிறேன். ஓகே, சர்ப்ரைஸாக இருக்கட்டும். அப்புறம் வந்து சும்மா சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து அங்கே பார்த்திங்கன்னா ஜூஸு, அப்புறம் ஐஸ்கிரீம்லாம் புதுசாக வந்து வச்சுருக்காங்க இஃப்தாருக்காக. அதுக்கப்புறம் அங்கே பக்கத்துலேயே வந்து ஹேண்ட்பேக்லாம் வச்சுருந்தாங்க. என் வீட்டுக்காரர் வந்து ஒன்று எடுத்துக்க, ஏன் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ தான் அது மேரேஜுக்காக நிறையா வாங்கினேன். ட்ரெஸ்ஸு, ஹேண்ட்பேக்கு, பர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த பர்ஸ்னலாக வந்து எனக்கு காசு இது இருக்குன்னா வந்து செலவு பண்ணணுங்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஏன்னா வந்து நம்ம சிம்பிளாக வாங்கினாலும் நம்ம வந்து அதில் என்ன யூஸ் பண்ண போகிறோம், அதனால வந்து நான் இதுக்கெலாம் அவ்வளோவா காசு ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது ஸ்பெண்ட் பண்ண. சரி சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த கடைக்கார அண்ணனும் போட்டு பாருங்கள், மாட்டி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி சும்மா பார்ப்போமே, சும்மா தானே, காசா பணமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொன்றும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் காசு வந்து ரேட்டு கூடயா இருந்துச்சு. இதெல்லாம் 375, அது கீழே இருக்கிறது 275 அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் வந்து அவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்கி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து பர்சனலாக வந்து எனக்கு இந்த பேக் மாட்டிக்கிறது, பர்ஸ் வச்சுக்கிறது இதெல்லாம் பிடிக்காது. என்கிட்ட இருக்க ஒரே ஒன்று வந்து இந்த செல்ஃபோன் இருக்கும். காசு கொஞ்சம் வச்சுருப்பேன் பர்ஸில். இதை என்ன செய்வேன், எங்கள் வீட்டுக்கார கையில் கொடுத்துருவேன், அவர் வச்சுக்குவார். ஏன்னா என் கையில் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன் வெளியெல்லாம் போனால். எனக்கு பர்சனலாக இந்த பர்ஸு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பார்த்தேன். அப்புறம் வந்து இந்த புர்கா ஷால்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாமே நான் சும்மா தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன். எதையுமே எனக்கு வாங்குகிற ஐடியாவே எனக்கு தோணலை. ஆனால் இப்போ தான் எல்லாமே வாங்கியிருந்தேன். அதனால் சரி எதுக்காக தேவையில்லாமல் காசு நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே வாங்கணும்னு எனக்கு ஒரு ஃபீலே இல்லை. சும்மா எல்லாத்தையும் தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சுடிதாரை எடுத்தேன். இந்த ரம்ஜானுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நான் வீடியோவில். அதுக்கப்புறம் அதெல்லாம் நாங்கள் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ என் சிஸ்டர் இல்லா வந்து அவங்களுக்கு சாரீ பார்த்தாங்க. அவங்களுக்கு இங்கே சாரீஸ் வந்து செட் ஆகலை.